இந்த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான பூரின்னு வச்சுக்கோங்க. ரெகுலர் கோதுமை மாவு இல்லாமல் கோதுமை மாவும் ராகியும் சேர்ந்து ஒரு ராகி பூரி செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கப்பு ராகி மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டுமே சம அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, நம்ம எப்போதுமே பூரிக்கு இது பெசைகிற போல் தண்ணி ஊற்றி நம்ம பெசறிடுவோம். உப்பு போட்டு இப்போ இதில் வந்து ராகி மாவு போட்டுறேன். அதே போல் கோதுமை மாவு போட்டுறேன். இது ரெண்டுக்கும் தேவையான உப்பு போட்டுடலாம். இதை ஃபஸ்ட்டு உப்பை நல்லா பெசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இதில் பெசறிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூரிக்கு இது பண்ணுற மாதிரி தண்ணியை தெரித்து நம்ம வந்து பெசரிக்கலாம். உப்பு வந்து நம்ம வரமாவிலே போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிடணும். தண்ணி ஊற்றிட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரு சேர நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. எப்போதுமே எந்த மாவு பெசறும் போதும் உப்பை வந்து வரமாவோட சேர்த்து ஒரு கலக்கி வச்சிடலாம். நம்ம இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டேன். கரெக்டாக ஒரு 200 ml தண்ணி பிடிச்சிச்சு. இந்த அளவுக்கு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி. இதை வந்து நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறுற நேரத்துக்குள்ள நம்ம பூரிக்கு எப்போதும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான் நீக்கு செய்ய போகிறேன். அதுக்கு வேண்டியதை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பூரி சப்பாத்தி இது கூடலாம் ஜென்ரலாக சாப்பிடக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு பூரி மசால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 இன்ச் துண்டு வந்துட்டு இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். லேசாக ஒரு தடவை தட்டியும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 பச்சை மிளகாய் நான் இதை எடுத்துருக்கேன். இல்லை காரம் வந்து வெறும் பச்சை மிளகாய் தான். அதே போல் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் 2 தக்காளி ஒரு நடுத்தரமான சைஸில் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது போக நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கடலை மாவு வந்து சில பேர் போடுவாங்க, இல்லை சில பேர் அது ஆப்ஷனல் தான். கரைச்சி கொஞ்சம் திக்னஸ்க்காக ஊற்றுறதுக்காக கடலை மாவு. அது போக உப்பு இந்த ரெசிபிக்கு தேவையானது. தாளிக்கிறதுக்கு நம்ம எப்போதும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு எண்ணெயில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. இப்போ எண்ணெய் வச்சுட்டேன் நான் பூரி மசாலாவுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் சீரகம் எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு. கடுகுந்தரிசி வந்து நான் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இது போட்டுக்கலாம் நம்ம கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுடலாம், கட் பண்ணி வச்சுருந்தது. வெங்காயம் ப்ரௌன் ஆகுன்ற அவசியம் இல்லை. அதில் வந்து நம்ம தட்டி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், கூடவே நறுக்கி வச்சிருந்து தக்காளி. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். எடுத்து வச்சிருந்த 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் மசாலாலாம் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா இந்த தக்காளி வந்து மசிஞ்சு வேகணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு இருக்குல்லையே, அதை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அதை பேஸ்ட் மாதிரி மசிச்சிடாமல் கையிலே சும்மா உதுத்து விட்டுக்கலாம். ஒன்று சங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் வாயில் தென்படும் போது நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா முக்கால்வாசி மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரோசன் பீஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் நான். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். இது எங்களுக்கு பட்டாணி பிடிக்குங்கிறதுனால நாங்கள் போடுறோம்.
நம்ம போட்டது எல்லாமே வந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, நம்ம மசிச்சு வச்சுருந்தது, உதுத்து வச்சுருந்தது ஆக்சுவலாக, அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி ஊற்றுனதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடைச்சி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்காது, ஏன்னா பூரி கூட வந்து கொஞ்சம் தளன்னு வச்சா நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தளன்னு இருக்குது. இதே ட்ரையாக வேணும்னா நீங்கள் தக்காளி தவிர்த்துக்கலாம். அதே போல் இந்த கடலை மாவு ஸ்டெப் இருக்கு இல்லையா, தண்ணி கரைச்சி ஊற்றுற ஸ்டெப்பு, அதையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக நம்ம மசாலா தோசைக்கு நடுவில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவுமே கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இது வந்து இந்த பூரிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, குறிப்பாக மசாலா தோசைக்கு நடுவில் வச்சு கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு கொதி, ஏன்னா இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். நம்ம ரெகுலராக வந்து பூரி தேய்க்கிற போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு நம்ம எப்போதுமே தேய்ப்போம் இல்லையா, ரொம்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸாக வந்துட்டு தேய்ச்சா தான் நம்மளுக்கு உப்பி வரும். இப்போ இந்த எல்லா பூரியும் நம்ம தேய்ச்சிட்டு பார்ப்போம். இப்போ பூரியெலாம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எப்போதும் நம்ம ரெகுலராக பூரி தேய்க்கிற மாதிரி அவங்களே தேய்ச்சி எடுத்தாச்சு. ஏன்னா ஒன்று ஒன்றா தானே நம்ம போட்டு எடுக்க முடியும், அதனால் முன்னாடி தேய்ச்சி எடுத்துட்டாச்சு. இதில் ஒரு பூரியை நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம், போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு உப்பும் எண்ணெயை மட்டும் இப்படி மேலே எடுத்து நம்ம இது பண்ணோன்னா நல்லா அந்த பஃபியாக இருக்கும், ஃப்ளாட் ஆகிடாமல் இருக்கும். ரெண்டு பக்கம் நல்லா செவக்க விட்டு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ராகி பூரி ரெடி ஆகிடும். நம்மளோட ராகி பூரியும் பொட்டேட்டோ மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா, பூரி மசாலாவும் ரெடி. இப்போ நான் எடுத்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு 25 பூரி வந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி வந்துட்டு 25 பூரி வந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படியாவது ராகியை குழந்தைங்களுக்கு சேர்க்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இது அன்ஹெல்தி தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுனால, பட் கொஞ்சமாவது ராகி உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான பூரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீன்வேல் இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.